நீ நான் காதல் சீரியல்ல ராகவ இப்ப முரளி கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காப்ல இல்லையா? நம்ம அபி, அனு, ஆகாஷ் இவங்க 3 பேருமே இப்ப ராகவ தேடி தான் போயிருக்கிறாங்க. ஆனா வீட்டுல வந்து வேற விஷயமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அஞ்சலி வந்து கேக்குறாங்க. அவங்க 3 பேருமே பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறாங்க. ராகவ் ஏதோ ஒரு பையில மறந்து வச்சுட்டு போயிட்டானாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே டைம்ல அபி, அனு, ஆகாஷ் இவங்க 3 பேரும் பாண்டிச்சேரிக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயம் சுந்தரிக்கும் தெரியாது, முரளிக்கும் தெரியாது இல்லையா? இப்ப அஞ்சலி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போயிடுறாங்க. சரி இதுதான் சமயம். இப்பவே போயிட்டு நம்ம ராகவ தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு முரளியும் கிளம்பிடுறாப்ல. நேரா முரளி வந்து பாத்தீங்கன்னா ராகவ் இருக்கிற இடத்துக்கு போறாப்ல. இங்க நம்ம ஆகாஷ், அனு, அபி இவங்க 3 பேருமே வந்து ராகவ் கார் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு காரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அங்க ராகவ் இல்ல. அப்ப பிளான் பண்ணி தான் கடத்தியிருக்கிறாங்க ராகவ அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க தான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அங்க இன்னொரு நம்பர வச்சு ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு கிளம்பி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க முரளி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமா ராகவ போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல. அது மட்டும் இல்ல, முரளின்னு சொல்லாம விவேக்கோட ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, இங்க சுந்தரிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரிய வருது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அபி, அனு, ஆகாஷ் இவங்க 3 பேரும் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே கூப்பிட்டு முரளி கிட்ட சொல்லிட்டாப்ல. முரளியும் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் சீக்கிரமா வந்து ராகவ ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.